இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணம் தாழ்மை இல்லை. இன்னைக்கு தாழ்மை இல்லாத ஜெபம், தாழ்மை இல்லாத வாழ்க்கை, தாழ்மை இல்லாத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருகிறது தெரியுமா? தேவனுடைய அற்புதத்தை தடை பண்ணுகிற தடையை கொண்டு வருகிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அவர் என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். உங்களை அவர் குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் தம்முடைய வசனத்தினால். கர்த்தருடைய பாதத்தில் இத்தனை நேரம் காத்திருந்த நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிற என் தேவன் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையால் வல்லமையால் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களோடு எந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவரினுடைய உள்ளத்தில் மறுபடியும் மறுபடியும் வைத்த அந்த வார்த்தையை தான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே வாசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். என கண்பானவர்களே, இந்த 100க்கு அதிபதியினுடைய சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் தொடங்கி இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். என கண்பானவர்களே, கப்பர்நகும் என்கிற ஒரு கிராமத்திற்கு, ஒரு ஊரிற்கு ஆண்டவர் வருகிறார். அந்த ஊரினுள்ளே இயேசு பிரவேசிக்கிறார். என கண்பானவர்களே, அப்பொழுது ஒரு 100க்கு அதிபதியான ரோம படையில் இருக்கிற 100 வீரர்களுக்கு தலைவராய் இருக்கிறார். அந்த 100 பேருக்கு அதிபதியான அந்த 100க்கு அதிபதி ஒருவர் வந்து இயேசுவை பார்த்து ஒரு வித்தியாசமான விண்ணப்பத்தை வைக்கிறார். அவருடைய விண்ணப்பம் என்ன என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். என கண்பானவர்களே, இந்த உலகம் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன், ஒரு வேலைக்கார ஒரு மனிதன் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால், அவன் பலத்தோடு இருக்க மட்டும் அவனுடைய எஜமான் அவனை பயன்படுத்துவான். அவன் பலவீனப்பட்டு போனால், அவன் பயன் இல்லாதவனாய் போய்விட்டான், இந்த உலகம் என்ன செய்துவிடும்? எப்பா, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நீ செய்ய முடியாது, நீ வேற வழியை பார்த்துக்கொள் என்று நிறுத்தி விடுகிறதைத்தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. ஒன்று சாமுவேலின் புத்தகத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது அங்கே ஒரு வாலிபன் நோய்வாய்ப்பட்டான். அவனுடைய எஜமான் என்ன செய்தான்? அவனை வழியிலே விட்டுவிட்டான். அந்த அமலேக்கிய எஜமான் அவனை வழியிலே விட்டுவிட்டான்.
அவனை தாவீது கண்டு அவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவனை தேற்றி அவனுக்கு உதவி செய்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். இப்படி திடீரென்று சொல்லி நீ பயனில்லை என்று சொல்லி வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு அவர்களை குறித்து கொஞ்சமும் எண்ணமில்லாமல் இருந்து விடுகிற உலகம்தான் இந்த உலகம். ஆனால் இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் அவன் வீட்டிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் வீட்டிலே வேதனைப்படுகிறதை இவனுடைய உள்ளம் தாங்க முடியவில்லை. தன் பிள்ளைக்காக வந்து நிற்கவில்லை, தன் குடும்பத்திற்காக வந்து நிற்கவில்லை, தன் உறவுக்காக வந்து நிற்கவில்லை, தன் வீட்டில் உள்ள ஒரு வேலைக்காரனுக்காக அவன் தன் வீட்டிலே திமிர்வாதத்திலே வேதனைப்படுகிறான் என்று சொல்லி வந்து நிற்கிறான். என கண்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் வேண்டும். மற்றவர்களுக்காக பாரப்பட்டு பரிந்து பேசுகிற ஒரு ஜப அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா நம்ம ஒன்று செய்யணும். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தின் புத்தகத்தை திருப்பி பார்க்கும் பொழுது யோபுவின் புத்தகத்தை திருப்பி பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான், வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருகிறது. உங்க வாழ்க்கையில் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கலாம், நீங்கள் வியாதியின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு போராட்டத்தில் நஷ்டத்தின் நடுவிலே கஷ்டத்தின் நடுவிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் என்கிற கேள்வி கேட்கிறதை நிறுத்திவிட்டு ஒன்று செய்ய பழகுங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நம்மிலும் இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை கொஞ்சம் நினைத்து பாருங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்காக, உங்கள் தேவைக்காக, உங்களுடைய பிள்ளைகளின் வியாதி, உங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபித்த நேரங்களை கொஞ்சம் நிறுத்தி, உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் ஜெபித்த நெருக்கத்திற்காக ஜெபித்த காரியத்தை நிறுத்தி, உங்கள் போராட்டங்கள், உங்கள் கடன் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை குழந்தை இல்லை என்கிற ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி, இதே போல இருக்கிற மக்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி பாருங்கள். அந்த பரிந்து பேசுகிற அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது போதும். உங்களுடைய தேவைகளின் நடுவில் ஏன் எனக்கு அற்புதம் செய்யவில்லை, ஏன் எனக்கு இதை செய்யவில்லை என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது போதும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். தன் வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுகிறான், தன் வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுகிறான். என கண்பானவர்களே, இந்த 100க்கு அதிபதியை இன்னும் இந்த வேதத்தில் நீங்கள் திருப்பி பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த 100க்கு அதிபதியை பார்த்து 7வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஆண்டவர் இதை சொன்னபோது அவன் ஒன்று சொல்லுகிறான், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு பாத்திரன் அல்ல. முதலாவது அவன் என்ன செய்கிறான்? தாழ்த்துகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணம் தாழ்மை இல்லை. என கண்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் போய் நின்னா, ஆண்டவருக்கு முன்னால் போய் நின்னா, ஆண்டவரே, நான்
இந்த ஆயக்காரனை போல இல்லாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன். என் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்திலையும் நான் உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன். நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாதபடியினால உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தன்னை உயர்த்தி அவன் ஜெபம் பண்ணினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களை, என்ன நடந்தது பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த ஆயக்காரனோ தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இவன் தேவாலயத்துக்குள்ள போய் ஆண்டவர்கிட்ட நெருங்கி நிக்கிறன்னு போய் நின்னுகிட்டான். ஆனா இவனும் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூட அவன் தைரியம் இல்லாமல் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைச்சான் பாருங்க. வேகமா ஆண்டவர் இயேசு அங்கே இருந்து நேர இந்த ஆயக்காரன்ட்ட வந்துட்டார். ஆயக்காரன் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவன் கிடையாது. அவன் நினைச்சான், நம்ம ஆண்டவருக்கு நெருங்கி இருக்கிறோம், பலிபீட தட்டை நெருங்கிட்டோம், ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம், இயேசுவுக்கு நெருங்கி நிற்கிறோம், தேவனுக்கு நெருங்கி நிற்கிறோன்னு. அந்த தெய்வாதி தேவன், உன்னதமான தேவன், அவன் போன வேகத்தில் இவர் ஆலயத்துக்கு வெளியே வந்து இந்த பரிசையின் பக்கத்தில், இந்த ஆயக்காரன் பக்கத்தில் நின்றுட்டு, அவன் அல்ல இவனே. இன்னைக்கு தாழ்மை இல்லாத ஜெபம், தாழ்மை இல்லாத வாழ்க்கை, தாழ்மை இல்லாத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருகிறது தெரியுமா? தேவனுடைய அற்புதத்தை தடை பண்ணுகிற தடையை கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்யணும்னா இன்றைக்கு தாழ்த்துங்கள். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவன் அல்ல. அவர் எனக்கு அற்புதத்தை செய்கிறார்னா, அவர் என் தேவையை சந்திக்கிறார்னா, அவர் என்னை குணமாக்குகிறார் என்றால், அவர் என்னை பயன்படுத்துகிறார் என்றால், அவர் என்னை வல்லமைப்படுத்துகிறார் என்றால், அவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை அருளுகிறார் என்றால், நம்முடைய தகுதி அல்ல, அது அவருடைய சுத்த கிருபை. அது சுத்த கிருபை. ஆண்டவருடைய கரத்தில் முதலாவது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியது தாழ்மை. இரண்டாவது பாருங்க, அவன் சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவன் இரண்டாவது அவன்கிட்ட என்ன இருக்குன்னா, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையின் மேல் ஒரு விசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவனுக்கு ஒரு விசுவாசம். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். உங்க கையில் இந்த வேத புத்தகம் இருக்கா? வேதத்தை மதிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் கையில் இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு எதுதான் கையில் இருக்குன்னா, செல் தான் கையில் இருக்கு. செல்போனில் தான் பைபிள் படிக்கிறேங்கிறாங்க. அல்லது வேற இன்னும் இதே போல மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. எலக்ட்ரானிக் அப்பேரட்டஸ் நிறைய இருக்கு பாருங்க. டேபுங்காங்க, இன்னும் என்னெல்லாமோ சொல்றாங்க, லேப்டாப்புங்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்லுறாங்க பாருங்க. இவைகள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதுல தான் பைபிள். ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த திருமண வீட்டில் பேண்ட் செட்டே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மிகவும் செலவழித்து ஒரு பேண்ட் செட்டை வரவழைத்திருந்தார்கள். அங்கே ஒரு சகோதரர் வந்தார். அவர் தன் கையில் இருந்த ஒன்றை எடுத்தார். பெருசாக இருந்துச்சு, நோட்டு புஸ்தகம் மாதிரி பெருசாக இருந்துச்சு. அதை நோட் பேடுன்னு சொல்லுவாங்க போல, நோட்டு மாதிரி இருந்தது. அதை தூக்கி எடுத்து வைத்துக்கிட்டு அந்த பேண்ட் செட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி 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 ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு வந்து நின்று என்கிட்ட கை கொடுத்தார். அவரை பார்த்து கேட்டேன், அவர் ஊழியமும் செய்கிறவர்,
பைபிள் எங்கேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இதுதான் பைபிள், இதில் தான் பைபிள் இருக்கு அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இது தானே ஃபோட்டோ எடுத்துச்சு, இது கேமராவா பைபிளா? ஊழியக்காரர் ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஒன்று வேணும், கையில் பைபிள் இருக்கணும். பைபிள் இல்லாமல் இதை தூக்கிக்கிட்டு இதுதான் பைபிள்னு சொல்கிற பழக்கத்தை நிறுத்துங்க. மதுரையில் ஒரு தங்கச்சி வந்தார், ஸ்போர்ட்ஸில் முன்னணியாக நிறைய பரிசுகளை வாங்குறார். ஒரு முகாமில் பேச போயிருந்த அந்த தங்கச்சி அந்த முகாமில் என்னை பார்த்து ஜோம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தார். நிறைய ஸ்போர்ட்ஸில் அதை இதை செய்திருக்கேன், அதை செய்திருக்கேன், அந்த பரிசுலாம் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் இருக்குது. கழுத்தில் வேற ஒரு $1 தான் வந்திருந்தா, பரிசு வாங்கிட்டு தான் வந்திருக்கா. அதையும் காட்டினா, இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜோம் பண்ண வந்தேன். நான் சொன்னேன், என்னைய ஜோம் பண்ண பார்க்க வந்திருக்கியே, இந்த $1 கொண்டு வந்திருக்க, சரி சந்தோஷம், பைபிள் எங்கேன்னு கேட்டேன். உடனே செல்ஃபோன் எடுத்தேன், இதில் தான் நான் டெய்லி பைபிள் வாசிப்பேன். அந்த ஸ்போர்ட்ஸ் பாருங்கள், அந்த கையும் ஒரு மாடலாக தான் வந்துச்சு. நான் அவளை பார்த்து கேட்டேன், இதில் நீ பைபிளை ஓப்பன் பண்ணால் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் கீழையும் மேலையும் ஒன்று ஆடுமே டான்ஸு, என்னையும் ஓப்பன் பண்ணி பாருன்னு. நீ பைபிளை படிக்கும் போதே அதை ஓப்பன் பண்ணுவியா அல்லது நீ பைபிளை படிப்பியான்னு கேட்டேன். அமைதியாக இருந்தா. இதை நிறுத்து. என்னைக்கு வேதத்தை கையில் தூக்குறியோ அன்னைக்கு தான் உயர்வாய். மறந்துடாதீங்க. பைபிளை தூக்குறதுக்கு வெட்கப்படாதீங்க. செல்ஃபோனில் பைபிள் படிக்கன்னு சொல்லாதீங்க, நோட் பேடில் படிக்கன்னு சொல்லாதீங்க. வேதத்தின் மகத்துவங்களை அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதை நீங்கள் சுமக்கணும். இதை தூக்கும்போது தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெட்கப்படாமல் பைபிளை தூக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பைபிள் இல்லாமல் ஒரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்லை, காலேஜுக்கும் போனதில்லை, ஒரு ஆஃபீஸுக்கும் போனதில்லை, எங்கேயும் போனதில்லை. நான் சாப்பிட ஹோட்டலுக்கு போனாலும் என் முன்னால் பைபிள் இருக்கும். நான் ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் என்கிட்ட பைபிள் இருக்கும். பைபிள் இல்லாமல் நான் ஊழியக்காரங்கிறதுனால நான் பைபிளை தூக்கலை. கடைக்கு போனாலும் என் கையில் படிக்கிற நாட்களில் கடையில் போய் ஜாமான் வாங்க எங்கள் அம்மா அப்பா அனுப்பி விட்டாங்கன்னா கையில் பைய எடுக்கிறதோட சேர்த்து பைபிளை தூக்கிக்கிட்டு தான் போவேன். எங்கள் குடும்பமாக கல்யாணத்துக்கு புறப்பட்டா எல்லாரும் சும்மா போனால் என் கையில் பைபிள் இருக்கும். மாணவனாக இருக்கும் போதே நான் பைபிளை தூக்க ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை. பைபிள் இல்லாமல் ஒரு இடத்திற்கும் போனதில்லை. ரோட்டில் நின்னா நான் பைபிளை திறந்து தான் படிச்சுக்கிட்டு நிற்பேன். பஸ்ஸுக்கு காத்து நின்னா பைபிளை திறந்து தான் படிச்சுக்கிட்டு நிற்பேன். பஸ்ஸில் டிராவல் பண்ணனா பைபிளை திறந்து தான் வாசித்து கொண்டிருப்பேன். இந்த வேதம் இல்லாமல் நான் எங்கேயும் போறதில்லை. பாட புத்தகங்களோடு என்ற வேதம் இருக்கும். வேதத்தோடு தான் நான் எங்கேயும் போவேன். இந்த வேதத்தை நான் சுமக்கிறதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கும் என்னை சுமக்கிறார், என் குடும்பத்தை சுமக்கிறார், தாங்குகிறார். மறந்து விடாதிருங்கள் அவருடைய வார்த்தையை. அவர் தம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை எழுதி தந்திருக்கிறார். அது அந்நிய காரியமா எண்ணிராதீங்க. இன்னமும் அவர் சொல்லுகிறார், என் வேதத்தை நீ மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனுடைய கரத்திலிருந்து வல்லமையும், தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதமும், தேவனுடைய கரத்திலிருந்து மேன்மையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்க வேதத்தை மறந்திருக்கிறீங்க. நீங்க வேதத்தை மறந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு தேவனால் மறக்கப்பட்ட சந்ததி என்கிற பெயரை சம்பாதித்து வைத்து விட்டு போகிறீர்கள். வெட்கப்படாம பைபிளை தூக்குங்க. வெட்கப்படாம பைபிளை தூக்குங்க. எங்க போனாலும் தேவ சந்ததி பைபிளோட போகட்டும், அது பாதுகாக்கும். என்னுடைய வாலிபத்தை பாதுகாத்தது இந்த வேதம். இந்த பைபிளோட நான் நான் ரோட்ல என்னைய பார்க்குறவன் தப்பா பார்க்க மாட்டாங்க. நானும் யாரையும் தப்பா பார்க்க முடியாது. ஏன்னா என் கையில் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. என்னுடைய வாலிபத்தை பாதுகாத்தது இந்த வேதம். மறந்து போகாதிருங்கள். ஒரு வார்த்தை சொல்லும்.
வேதத்தில் உள்ள வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. வார்த்தைக்கு வார்த்தை விசுவாசிங்க. என் தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. உங்க முயற்சிகள் உங்களுக்கு சாதனைகளை கொண்டு வராது. வேதம் என்ன சொல்லுகிறது? 107 சங்கீதம் 20வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பி பாருங்கள். உங்களுடைய வேதத்தை திருப்பி பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? 107 சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அவர் என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். உங்களை அவர் குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் தம்முடைய வசனத்தினால். உங்க கையில் இருக்கிற வேதத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த வேத வசனத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. என கண்பானவர்களே, மறந்து விடாதிருங்கள். முதலாவது பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் வேண்டும் மற்றவர்களுக்காக. இரண்டாவது தாழ்மை வேண்டும். மூன்றாவதாக அவருடைய வசனத்தை மதிங்க. அவருடைய வசனத்தை மதிங்க. விசுவாசி, வேதத்தை விசுவாசி. அந்த வீயை வெட்டிடுங்க. விசுவாசி, வேதத்தை சுவாசி. அந்த சூவை வெட்டிடுங்க. விசுவாசி, நீ வேதத்தை வாசி. அந்த வாவை வெட்டிடுங்க. இல்லைன்னா அடனிச்சி வேதத்தை விசுவாசித்து, வேதத்தை சுவாசித்து, வேதத்தை வாசித்து வாழ பழகுங்க. சிறப்பாய் மாறுவீர்கள், சீர் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். தெய்வனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அன்பு ஆண்டவர் நம் மத்தியில் நமக்கு தம்முடைய வல்லமையின் விடுதலை அனுப்ப போதுமானவராய் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் நம் நடுவில் இறங்கி இருக்கிறார். நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். தெய்வரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். என்னை நான் தாழ்த்துகிறேன். இப்போ உங்கள் பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களை போல பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபியுங்க. உங்க நோய்க்கு ஜெபம் பண்றதை கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்றதை கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களுடைய பிரயாசத்திற்கு ஜெபம் பண்றதை கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களுடைய கடனுக்கு போராட்டத்துக்கு ஜெபம் பண்றதை நிறுத்துங்க. உங்களை போல பிரச்சனை உள்ளவர்களுக்காக, உங்களை போல போராட்டங்களில் இருக்கிற மக்களுக்காக இப்ப ஒரு முறை பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. ஒரு முறை பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் அல்ல. உங்களை போல பிரச்சனையில் இருக்கிறவங்க, உங்களை காட்டிலும் இன்னும் பிரச்சனையின் நடுவில் இருக்கிறவங்க, தேவைகளில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிற குடும்பங்கள், குடியில சிக்கி இருக்கிற குடும்பங்கள், மற்ற குடும்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்க. பிள்ளைகள் வியாதியில படுக்கையில தன கருமையானவர்களை வைத்திருக்கிற குடும்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்க. பிரயாசத்தின் நடுவில் நெருக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்க. ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. தாழ்த்துங்க. ஆண்டவரே, ஏதாகிலே எங்களிடத்தில் உண்டு என்கிறதினால் அல்ல, இதை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவன் என்கிறதினால் அல்ல, தகுதியில்லாதவள் நான். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், உம்முடைய கிருபையினால் செய்யும்னு கேளுங்க. என்னுடைய வார்த்தையை விசுவாசிங்க. வேதம் சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். என்னால் செய்ய முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டோ? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார்.
நீங்க நினைக்கலாம், இது எப்படி மாறும், இது எப்படி முடியும், இதற்கு என்ன முடிவு? உங்க சொந்த வழிகளை நீங்க சிந்தித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் கர்த்தர் இறங்கி செய்ய முடியாது. லார்ட், ஐ am nothing, I can do nothing. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் முடியாது. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. சொந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. சொந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. சொந்த வழிகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். நிறுத்துங்க. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். உங்களால் கூடாதவைகளை பட்டியலிட்டு வச்சிருக்கிறீங்களா? அவைகள் எல்லாம் தேவனால் கூடும். ரைட் நவ், இப்பொழுது 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 தேவனுடைய கரம் உங்களுக்கு நேரே வருகிறது. தேவனுடைய கரம் உங்களுக்கு நேரே இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. தேவனுடைய விடுதலையின் வல்லமை உங்களுக்கு நேரே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அவருடைய விடுதலையின் வல்லமை கடந்து வருகிறது. அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. Commit yourselves, commit your ways. உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுங்க. இப்பொழுது ஒப்பு கொடுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. மனுஷரால் கூடாதவைகள், மருத்துவத்தால் கூடாதவைகள், உங்களுடைய திறமைகளால் கூடாதவைகள், உங்களுடைய வழிகளால், உங்களுடைய முயற்சிகளால், உங்களுடைய அறிவால், ஞானத்தால் கூடாதவைகள் இயேசுவால் கூடும். Now you are going to receive a miracle from the hand of the Lord. தேவனுடைய கரத்தில் இருந்து நீங்கள் இப்பொழுது ஒரு விடுதலையை, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are receiving it. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. Thank you Lord, உமக்கு நன்றி. Thank you Jesus, உமக்கு நன்றி. கர்த்தர் தம்முடைய கரம் வைத்து தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலை இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை தொடருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வலதுகரம் இறங்கி அசைவாடுகிறதற்காய் நன்றி. அற்புதத்தை செய்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.